जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर. சமூக தனி வாழ்க்கை நெறிகள் தெய்வத்தின் குரல் 3ஆம் பாகம் பரோபகாரம் ரந்திதேவன் தொடர்கிறது. புழுவாகவோ பூச்சியாகவோ பக்ஷியாகவோ மிருகமாகவோ மனுஷனாகவோ சரீரம் என்று ஒன்றை வைத்துக்கொண்டு இத்தனை ஜீவராசிகள் இருக்கின்றனவே, இந்த அகில அனைத்து தேகபாஜாம் சரீரம் படைத்த பிராணிகளுக்கும் ஏதாவது துன்பம் இருக்கிறதல்லவா? ஆர்த்தி என்றால் துன்பம், துக்கம். அந்த துன்பத்தை ஒவ்வொருவருக்கும் உள்ளே இருக்கிற உள்ளம்தானே உணர்கிறது. உள்ளே இருப்பதால் தான் அதற்கு உள்ளம் என்று பேர். அந்தக உள்ளே, ஸ்திதக இருப்பது அந்த உள்ளம்தான். எப்படியோ ஒரு தினசில் என்னால் மட்டும் அந்த உள்ளங்களுக்குள் இருக்க முடிந்துவிட்டால் ஜீவராசிகளின் துன்பம் எல்லாம் என்னிடம் வந்து சேர்ந்து விடும் அல்லவா? இப்படி சகல ஜீவர்களின் கஷ்டத்தையும் வாங்கி கொண்டு அனுபவிக்கிற சக்தியைத்தான் ஈஸ்வரா உன்னிடம் நான் விரும்பி பிரார்த்திக்கிறேன். ஏன எதனால் பிராணிகள் அதுக்காக துக்கமற்றவையாக பவந்தி ஆகுமோ அதைத்தான் உன்னிடம் வேண்டுகிறேன் என்கிறான். துக்கம் என்பது பாப கர்மாவினால் தான் வருகிறது. ஒருத்தருடைய பாபத்தை இன்னொருத்தர் வாங்கி கொண்டு அனுபவிப்பதை வைகேரியஸ் சஃபரிங் என்று சொல்வார்கள். ஜீசஸ் இப்படித்தான் லோகம் பூராவின் பாபத்தையும் வாங்கி கொண்டு தீர்ப்பதற்கே சிலுவையில் அறைப்பட்டதாக சொல்வார்கள். அந்த உத்கிருஷ்டமான தியாக சிந்தனை நம் மதத்துக்கு புதிதானதல்ல. ரந்திதேவன் வேண்டினது இதைத்தான். அகில தேக பாஜாம் ஆர்த்திம் பிரபத்தியே, சகல உயிரினத்துடையவும் கஷ்டங்களை ஏற்றுக்கொள்கிறேன் என்று இதைத்தான் வேண்டினான். இதில் பிரபத்தியே என்று ஒரு வார்த்தை வருகிறது. அநேக ஸ்தோத்திரங்களில், முக்கியமாக ஸ்ரீ வைஷ்ணவ கிரந்தங்களில் சரணம் பிரபத்தியே சரணம் பிரபத்தியே என்று வருவதை கேட்டிருப்பீர்கள். வேதத்திலேயே இருக்கப்பட்ட ஸ்ரீ சுக்தத்திலும் துர்கா சுக்தத்திலும் சரணம் பிரபத்தியே என்று வருகிறது. பிரபத்தியே என்றால் அடைக்கலம் புகுகிறேன், சரணாகதி பண்ணுகிறேன் என்று அர்த்தம். ஒன்றிடம் சர்வசங்க பரித்தியாகம், டோட்டல் சரண்டர் பண்ணி விடுவதுதான் பிரபத்தி. அதாவது சரண்டர் பண்ணுகிறவன் தன்னை அடியோடு சைஃபராக்கி கொண்டு விட வேண்டும். அப்போது எதனிடம் இவன் சரண்டர் பண்ணுகிறானோ அது இவனை ஆட்கொண்டு அப்படியே ரொப்பிவிடும். இப்படியே பகவானிடம் தன்னை அடியோடு சைஃபராக்கி கொண்டு அவனாலேயே பூராவும் ரொப்பப்படுகிற நிலையைத்தான் பொதுவாக நாம் பார்க்கிற ஸ்தோத்திரங்கள் மந்திரங்கள் எல்லாவற்றிலும் பிரபத்தியே பிரபத்தியே என்று சொல்லியிருக்கிறது. மகாலட்சுமியை துர்காதேவியை சரணடைகிறேன் என்று வேத சுக்தத்தில் வருகிற மாதிரி மற்ற ஸ்தோத்திரங்களில் இந்த சுவாமியை சரணடைகிறேன், அந்த சுவாமியை சரணடைகிறேன் என்று ஒவ்வொரு சுவாமி பெயரை சொல்லி வரும். உபனிஷத்தை சாந்தி பாடக்கிரமத்தில் ஆரம்பிக்கும் போது மோக்ஷத்தில் நாட்டமுடைய முமுக்ஷுவான நான் புத்தியை பிரகாசிக்க பண்ணும் பரமாத்மாவை அடைக்கலம் புகுகிறேன் என்கிற போதும் இந்த சரணம் பிரபத்தியே வருகிறது. ஆனால் ரந்திதேவன் என்ன சொன்னான்? ஆர்த்திம் பிரபத்தியே என்றான். ஆர்த்தி என்றால் துன்பம், இன்னல், கஷ்டம். பரமாத்மா என்னை அப்படியே ஆட்கொள்ளட்டும் என்று சொல்லாமல் ஜீவலோகத்தின் சகல கஷ்டமும் என்னை பூராவாக ஆட்கொண்டு என்னிடமே வந்து சேரட்டும், நான் லோகத்தின் கஷ்டத்துக்கு சரணாகதி பண்ணுகிறேன் என்று பரம தியாக நிலையில் இருந்து கொண்டு சொல்கிறான். எல்லோரும் பொதுவாக என்ன வேண்டுவோம்? எல்லா இன்பமும் எனக்கு கிடைக்கட்டும் என்றுதான். ரந்திதேவனோ எல்லார் துன்பமும் எனக்கு வந்து சேரட்டும் என்றான். எல்லா ஜீவராசிகளின் கஷ்டங்கள் அனைத்தையும் நான் எடுத்துக்கொண்டு அனுபவிக்கிறேன், அதனால் அவற்றின் துக்கம் தீரட்டும் என்றான். இன்னொரு ஸ்லோகம் சொன்னான். சுத் திருட் ஸ்ரமோ காத்ர பரிப்ரமச்ச தைன்யம் க்ளமஹ சோக விஷாத மோஹாஹ சர்வே நிவ்ருத்தாஹ கிருபணஸ்ய ஜந்தோஹோ ஜிஜீவிஷோ ஜீவ ஜலார்ப்பணாத்மே
பெரிய ஸ்ரௌத்திகளுக்கு தானம் பண்ணுகிற போது மந்திரம் சொல்லிக்கொண்டு தீர்த்தம் போடுகிற மாதிரி அந்த பஞ்சமனுக்கு தன்னிடம் எஞ்சியிருந்த தீர்த்தத்தையும் தத்தம் செய்து கொண்டு ரந்திதேவன் இந்த ஸ்லோகத்தை சொன்னான். இதற்கு என்ன அர்த்தம்? இதோ இந்த ஜலத்தை கொடுக்கிறேனே, இது இந்த பஞ்சமன் ஒருத்தனுக்கு மட்டும் தாகசாந்தி தாபசாந்தி பண்ணுவதா? இல்லை, சர்வபூத அந்தராத்மாவான நாராயணனாக இவனை நினைத்தல்லவோ இதை இவனுக்கு அர்ப்பணம் பண்ணுகிறேன். அதனால் இந்த ஜலமே சகல உயிர்களுக்கும் தாகசாந்தியை துக்க நிவிருத்தியை கொடுக்கட்டும். ஜீவ ஜிஜீவிஷோ, உயிர் வாழ வேண்டுமென்று விரும்பும், கிருப்பணஸ்ய நிராதரவான, ஜந்தோஹோ சகல பிராணிகளும், மே நான் கொடுக்கிற இந்த ஜலார்ப்பணாத் தீர்த்ததானத்தால், ஷுத் பசி, திருட் தாகம் இவற்றால் ஏற்படும் ஸ்ரமஹ சிரமத்திலிருந்தும், காத்திர பரிப்பிரமச்ச வியாதி வக்கை மாதிரியான சரீர கஷ்டங்களிலிருந்தும், தைன்யம் மனசின் கஷ்டமான தீனநிலை, கிளமஹ மனத்தளர்ச்சி, சோக விஷாத மோகாஹா துக்கம் கலக்கம் அதாவது டிஜெக்ஷன் மயக்கம், சர்வே முதலிய எல்லா துன்பங்களிலிருந்தும் நிவிருத்தாகா நிவாரணம் பெறட்டும். ஒரே ஒருத்தனுக்கு தருகிற கொஞ்சம் தீர்த்தம் இப்படி சர்வ ஜீவன்களின் கஷ்டத்தையும் போக்குமா என்றால், திரௌபதி அலம்பி வைத்திருந்த அக்ஷய பாத்திரத்தில் துளி போல ஒட்டி கொண்டிருந்த கீரையை கிருஷ்ண பரமாத்மா சாப்பிட்டார். உடனேயே துர்வாசருக்கும் அவருடைய 10,000 சிஷ்யர்களுக்கும் பெரிய சமாராதனை சாப்பிட்ட மாதிரி வயிறு நிரம்பிவிட்டது என்று படிக்கிறோம் அல்லவா? அந்த மாதிரிதான் இதுவும். இவன் யாரோ ஒரு பஞ்சமன் என்று நினைக்காமல் பரமாத்ம ஸ்வரூபமாகவே அவனை புரிந்து கொண்டு அவனுக்கு கொடுக்கிற போது அந்த பரமாத்மாவுக்குள்ளேயே அடங்கி இருக்கிற சகல பிரபஞ்சமும் அதனால் திருப்தியாகிறது. பாவம் நிஜமாக இருக்க வேண்டும், அதுதான் முக்கியம். தியாகத்தின் உச்சநிலையில் இருந்து கொண்டு இப்படி ரந்திதேவன் தன் பிராணனை ரட்சிப்பதற்கு அத்தியாவசியமாயிருந்த தீர்த்தத்தையும் புலையனுக்கு கொடுத்தானோ இல்லையோ? உடனே முதலில் வந்த பிராமணன், அப்புறம் வந்த 4ஆம் வர்ணத்தவன், அதற்கு பின்னால் நாய்களோடு வந்த நாய்க்காரன், கடைசியில் வந்த பஞ்சமன் எல்லோரும் விஷ்ணு தூதர்களாக அவன் முன் தங்கள் நிஜ ரூபத்தை காட்டினார்கள். குறிப்பு: ஸ்ரீ பெரியவர்களின் உரையாடல்களிலிருந்து ஒரு பக்தர் எடுத்த குறிப்புகளிலிருந்து இப்பகுதி உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதில் விஷ்ணு தூதர்கள் என்றே காண்கிறது. ஆனால் ஸ்ரீமத் பாகவதத்திலோ மூவுலகின் அதீஸ்வரர்கள் என்று உள்ளது. பிரம்ம விஷ்ணு ருத்ரர்களாகிய திரிமூர்த்தியரையே பாகவதம் மூவுலக ஆதீஷராக கூறுமாதலால் பாகவத வியாக்கியாதாக்கள் மும்மூர்த்தியர் ரந்திதேவனுக்கு தரிசனம் தந்ததாக கூறுகிறார்கள். ஆனால் முதலில் பிராமணன், பிறகு 4ஆம் வர்ணத்தவன், அப்புறம் நாய்க்காரன், கடைசியில் தீண்டாதான் என 4 சொல்லிவிட்டு அவர்களை 3 மூர்த்திகளாக குறிப்பிடுவது எப்படி பொருந்தும் என புரியவில்லை. நாயை பிடித்து வந்தவன், நீர் கேட்டவன் ஆகிய இருவரும் ஒருவனாகவே இருக்கலாம். ஸ்ரீ பெரியவர்கள் விஷ்ணு தூதர்கள் என்று கூறியிருப்பாரேயாகில் இவ்வித சங்கைகளுக்கு இடமில்லை. அவன் அவர்களுக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு நாராயண தியானத்தில் மூழ்கிவிட்டான். இந்த மாய வாழ்க்கை ஒரு கனா மாதிரி அவனிடம் இருந்து மறைந்தே போய்விட்டது என்று பாகவதத்தில் இந்த புண்ணிய சரித்திரம் முடிகிறது. சாதாரணமாக நம் புராணங்களிலோ மற்ற காவிய நாடகங்களிலோ கூட முக்கியமான பாத்திரம் ஹீரோ செத்துப்போனதாக முடியாது. டிராஜடி நம் சம்பிரதாயத்தில் இல்லை. மங்களமாக முடிய வேண்டும் என்று லோக ரீதியிலே சந்தோஷமாக ஒரு கல்யாணம், ஒரு பட்டாபிஷேகம் என்றிப்படி முடிப்பதுதான் வழக்கம். ராமாயணம், மகாபாரதம் இவற்றில் ஸ்ரீராமனும் பஞ்சபாண்டவர்களும் வைகுண்ட ஆரோகணம், ஸ்வர்க ஆரோகணம் பண்ணுவதாகவே வால்மீகியும் வியாசாச்சாரியாலும் மூல கிரந்தத்தில் முடித்திருந்தும் கூட இப்போதும் ஒரு ஹரிகதை அல்லது உபன்யாசம் என்று நடக்கிற போது ஸ்ரீராம பட்டாபிஷேகம், தர்மராஜ பட்டாபிஷேகம் இவற்றோடு பூர்த்தி பண்ணி அதற்கு மேற்பட்ட அந்திம கதையை சொல்லாமலே விட்டு விடுவதைத்தான் பார்க்கிறோம். துருவன், பிரகலாதன் மாதிரியானவர்கள்
பகவான் பிரத்யக்ஷமானதும் அவனோடேயே முக்தி அடைந்து விட வேண்டும் என்று பிரார்த்தித்தாலும் கூட பகவான் அதெல்லாம் கூடாது என்று சொல்லி அவர்களுக்கு பட்டாபிஷேகம் பண்ணினதாகத்தான் பாகவத புராணத்திலேயே சொல்லி இருக்கிறது. ஆனால் இந்த ரந்திதேவன் கதையில் மட்டும் விஷ்ணு தூதர்கள் வந்தார்கள் என்று சொன்ன பின் உடனே பஞ்சமெல்லாம் தீர்ந்து விட்டது, ரந்திதேவனின் பசி தாகம் எல்லாம் தீர்ந்து நெடுங்காலம் ராஜ்யபாரம் பண்ணினான் என்று சொல்லாமல் மாயையே ஒரு சொப்பனம் மாதிரி அவனை விட்டு ஓடி போயிற்று என்றுதான் சொல்லி இருக்கிறது. அதாவது அவன் பரலோகம் பரமபதம் என்கிறார்களே அதற்கு போய்விட்டான் என்றுதான் அர்த்தம் ஏற்படுகிறது. அவனுடைய மகா தியாகம் நம் மனசில் நன்றாக உரைப்பதற்காகவே இப்படி மங்கள முடிவை மாற்றி சொல்லி இருக்கிறார் போல் தோன்றுகிறது. இந்த லோகத்தின் சந்தோஷம் எப்படியும் சாஸ்வதமில்லை. கல்யாணம் பட்டாபிஷேகம் எல்லாம் தற்காலிக சந்தோஷம்தான். பகவானிடம் போய் சேருவதுதான் நிரந்தரமான மங்களம். அப்படி பார்த்தால் ரந்திதேவன் கதைக்குத்தான் நிஜமான மங்கள முடிவு. ரந்திதேவன் கதை மாதிரி இன்னொன்று பாரதத்தில் வருகிறது. அதனை நாளை பார்க்கலாம். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, மகா பெரியவா சரணம். जय जय शंकर हर हर शंकर, जय जय शंकर हर हर शंकर, जय जय शंकर